காதலை பள்ளிக்கூடத்துல சென்று படிக்க வேண்டாம், இந்த வாத்தியாரை வச்சு படிக்க வேண்டாம். அதாவது இந்த காதல்ல ரெண்டு வகை உண்டுக்கா. ஒண்ணு வந்து கண்டவுடன் வரும், இன்னொன்னு பார்க்க பார்க்க வரும். ஆனால் இந்த வேதியன் வேலவருக்கு லட்சுமியை பார்த்த உடனே அந்த இடத்துல ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு மயக்கத்தில் அப்படியே விழுகின்றாள். அப்படி இருக்கின்ற போதே பார்க்கின்றாள் இந்த லட்சுமி அவள் மனதில் நினைக்கிறாள். என்ன நினைக்கிறாள்? ஆலயத்தை பூஜை செய்யக்கூடிய பூசாரி ஒரு பகவானுக்கு ஒப்பானவர் என்று சொல்லுவாரே. நம்முடைய கால் மாட்டிலே வந்து விழுந்து கிடக்கிறாரே. அங்க பக்கத்துல உள்ளவங்க பார்த்தாங்கன்னா தவறாதல்லவா பேசுவா. சாமி எழுப்புங்கோ சாமி. லட்சுமி இவ்வளவு தூரம் ஒழுங்காக வந்தீர்களே. லட்சுமி 10 காலடிகளில் விழுந்து விட்டீர்களே. உன்னை பார்த்த நேரத்திலிருந்து உள்ளுக்குள்ள ஒரு மயக்கம், ஒரு கிறக்கம், சொல்ல முடியாத ஒரு தவிப்பு. லட்சுமி என்ன? அதாவது என்னுடைய வீடு ரொம்ப தூரத்துல இருக்குமா? அப்படியா? உன் வீடு எங்க இருக்கு? என் வீடு பக்கத்துல தான் இருக்குது. உன் வீட்டுக்கு வந்து தங்கி தகையாரி விட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அப்படியா? ஆமா. தாராளமா வாங்கோ. உன் வீட்டுல யாரும் கிடையாதா? எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லாம் இருப்பாங்க. என்னை அனுமதிப்பார்களா? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, வாங்க. அப்படியா? அப்படி என்று அழைத்துக் கொண்டே தாசி என்று சொல்லி கூட மறக்காமல் என்ன சொல்லுவாங்க, அந்த காதலுக்கு கண்ணீர்னு சொல்லுவாங்க. தன்னுடைய அகரத்திற்கு அழைத்து வருகின்றாள் இந்த லட்சுமி ஆகப்பட்டவள். அம்மா என்னடி மகளே லட்சுமி, வாடி வாடி, ஆட்டம் முடிச்சாடி? முடிஞ்சதுமா. இன்னைக்கு எல்லாம் முருகரங்கள்ல பார்த்தாங்களா? அம்மா என்ன இந்த மாதிரி சட்டுன்னு கதவு தரங்க பாரு, பூசாரி வந்திருக்கிறாரு. அடியே பூசாரி அடி, சாமி வந்திருக்காரு. அடி சாமி 1 மணிக்கு அடி வரும். அந்த சாமி இல்லம்மா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பூசாரி தான். சிவபாப்பானா? சிவபாப்பானுடைய மகன் வேலவ வேதியன் வந்திருக்கிறார். அடி மகளே, என்னம்மா குடிச்சாலும் முடிச்சிருக்கு, குடியிருக்க தானே குடிச்சிருக்கு. சரி அம்மா, அவர் பெரிய சொத்து படைத்தவர், அவரை வெளியே வச்சு பேசக்கூடாது. சரி, முதல்ல அவர் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி